அது எங்கே பார்த்தாலும் ப்ராக்டிஸ் தருவார் சரி நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போமேனு ஓப்பன் பண்ணால் உள்ளே போய் பார்த்தா நானே 5 நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா இருக்கிற 11 அது போக வரப்போகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேலர் 2.0. ஆனால் அந்த கண்ண ஸ்கின்னே நம்ம சர்வரில் வரப்போகுதுன்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆனால் இந்த அட்வான்ஸ் சர்வரில் எல்லாமே இருக்குது. இவ்வளோ கண்ணு எல்லாமே ஈஸியாக மேக்ஸ் பண்ண மாதிரி. ஆனால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ. ஆனால் ப்ராக்டிஸ் சர்வரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருக்குது. இந்த புதுசாக இவோ பண்டலோட அனிமேஷன், லுக் சேஞ்சர் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஆனால் இவ்வளோ பண்டில் ஆனால் இதுக்கெல்லாம் டோக்கன் தவிர ஈவெண்ட்டில் தான் கொண்டு விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நாளாகி வராது பார்த்தா கண்டிப்பாக டோக்கன் தவிர தான். ஏன்னா மற்றபடி பார்த்தா டோக்கன் தவிர தாண்டி பார்த்தோம்னா அதில் இன்னொரு சர்வரில் அனிமேஷன் ஆகுது. கிட்டத்தட்ட இந்த சர்வரில் 57 அனிமேஷன், அதாவது மொத்தமாக ஃப்ரீ ஃபயர் வந்ததுக்கே 57 அனிமேஷன் தான் மொத்தமாக வந்திருக்கு. அதில் இந்த அந்த சோலோ லேண்டுன்னு சொன்னோம்ல, அந்த சோலோ லேண்டோட அனிமேஷன் ஈஸியாக வந்திருக்கு. ஆனால் அந்த சோலோ லேண்டோட அனிமேஷன் ஆனால் பயங்கரமாக தான் இருக்குது. ஆனால் அது புடுங்குறது டைமண்ட் எவ்வளோ புடுங்குவாங்கன்னு தெரியல சத்தியமாக. அதுபோக இருக்கிற எல்லா பண்டலுமே அதில் இந்த லுக் சேஞ்சுன்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது கலர் சேஞ்சிங்க, அது எல்லாமே சேர்த்து மொத்தமாக தான் இருக்கும். தனித்தனியாக ஒரு பண்டலாக தான் இருக்காது. அந்த பண்டலோட எத்தனை கலர் இருக்கோ அத்தனை கலர் இருக்கும். தனித்தனியாக ஒரு பண்டல். ஏன்னா அது தனித்தனியாக டோக்கன் தானே எடுக்கணும். தனித்தனி பண்டலு, பேரடாக்ஸ் பண்டலு எப்படி பார்த்தாலும் நம்ம போனோம்னா கிராண்ட் மாஸ்டர். ஆனால் நமக்கு கிராண்ட் மாஸ்டர் காட்டல. எனக்கு எலைட் மாஸ்டர் 999 பாயிண்ட்லாம் ரீசன் காட்டுச்சு. என்னாச்சுன்னு பார்த்தா அப்புறம் வி பேட்ச் மெயினாக சொல்ல மறந்துட்டேன். வி பேட்ச், அதாவது ப்ராக்டிஸ் சர்வர் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக டீட்டெயிலாக சொல்ல முடியுமான்னு தெரியல. ஆனால் டீட்டெயிலாக சொல்லி முடித்தேனே. ஓகேவா? வீடியோ முடிஞ்சிச்சு போயிட்டேன்னா டாட்டா பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தாத்தா.